ஒரு தாம்பத்தியமும். போ போ தள்ளிப்போ என்று சீறுகிறார். பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக ஒதுங்கி அமர்கிறார் அழகு தேவதை நளாயினி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு பணிவிடை செய்வதும், அவள் எப்படி பணிவிடை செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை திட்டி தண்டிப்பதும் கணவனான மௌத்கல்யருக்கு செயலாகவும் ஆனது. தன்னுடைய வலிமையால் மௌத்கல்யர் தன்னுடைய மேனியில் தொழுநோயை பரவச் செய்தார். அதனால் அவர் உடலில் இருந்து நீர் வடிவதும் துர்நாற்றம் வருவதும் அதிகமானது. நளாயினி அது குறித்து கொஞ்சமும் அருவருப்பு படாமல் எப்பொழுதும் கணவனின் மேனியை முழுவதும் துடைத்துவிட்டு நாற்றம் தெரியாமல் இருக்க வாசனை திரவியங்களை தடவி அவரை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டாள். நளாயினியின் பொறுமையும் அமைதியையும் சேவையையும் கண்ட முனிவருக்கு அவள் மேல் நம்பிக்கை வருவதற்கு பதில் சந்தேகம் அதிகமானது. எந்த பெண்ணும் கல்யாண சுகமே இல்லாமல் நோயாளி கணவனை பேணும் வாழ்க்கையே சுகமென்று வாழ முடியுமோ? முடியவே